வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக இந்த இடத்தில் பின்னடைவுதான், அதிர்ந்து போன ஸ்டாலின் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இனதான் 40க்கு 40 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று உறுதிப்பட கூறினாலும் கூட பெரும்வாரியான ஆதரவு எங்கு இருக்கிறது, பெரும்வாரியான ஆதரவு எங்கு இல்லை என்றும் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூறப்படுகின்ற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம்தான் நம்மளுடைய கோவை. கோவையில் நம்மளுடைய என்னதான் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட அங்கு அவர்களுக்கான ஆதரவு என்பது சற்று குறைவாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அங்கு கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மிகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையுடன் இருக்கிறதன் காரணமாக அங்கு அவர்களுக்கு ஆதரவு என்பது சற்று குறைவாக இருப்பது என்று தெரியப்படுகிறது. இதனால் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில இடங்களில் பின்னடைவை சந்திக்கிறது என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு தேனியை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட அதிமுக அதிகப்படியான பெரும் ஒரு முக்கியத்துவத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் நம்மளுடைய தேனியில் பெரும் ஆதரவு என்பது இருந்தாலும் கூட அங்கு அதிகப்படியான திமுகவின் வாக்குகள் இல்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இடம் பெரும் விதத்தில் நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய ஈரோடை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட அங்கு ஆதரவு என்பது அப்படி இப்படி அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஈரோடு கிழக்கிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெரும்வாரியான ஆதரவு திமுகவுக்கு போயிருந்தாலும் கூட இந்த தடவை திமுகவுக்கு கொஞ்சம் குறைவாக போயிருக்கிறது என்று ரிப்போர்ட்களும் உளவுத்துறையின் தகவல்களும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அடுத்தடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இங்கு பின்னடைவு ஏற்படுமா என்ற ஒரு அதிர்ச்சியிலும் இருந்து கொண்டிருக்கிறாராம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.